ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி ரைத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரைத்தா எல்லா பிரியாணி கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இப்போ சேமியா பிரியாணி கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாவும் இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, அது கூடயே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே நீங்கள் அரை கப் இல்லைன்னா ஒரு கப்பு தயிர் போட்டுட்டு நல்லா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சிலிப்பிக்கோங்க. சிலிப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எல்லா பிரியாணி கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.